ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜ் ஃபோட்டோ நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா எப்படி இப்போ அந்த ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ணி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது குப்பத்தொட்டிலேருந்து கூட டெலிட் பண்ணிட்டோம்னா எப்படி ரெக்கவர் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். உங்கள்கிட்ட இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ரெக்கவரி இதுங்க டைப் பண்ணிக்க. ரெக்கவரி கீழே வந்துடுங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அது உள்ள போங்க. எனக்கு இந்த ஆப்ஷன் தான் அது உள்ள போகிறேன். டவுன்லோட் இருக்குது, இது கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது பாருங்கள், டவுன்லோட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணணும். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோ டெலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ண போகிறேன். பாருங்க, டெலிட் பண்ணிட்டேன். குப்பத்தொட்டில் இருக்குது, அதுலேயும் போய் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டேனே, இப்போ குப்பத்தொட்டில் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ டெலிட் பண்ணிட்டேன், இது எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஆப்ஸ் வேணும், இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கொடுத்து உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து ஆல் ஃபைல்ஸு, ஃபோட்டோ, வீடியோ, டிஃபால்ட்டாக ஃபைல்ட்டு, வீடியோவோ ஃபைல்ஸு, இது டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இதில் எது வேணுமோ அது கொடுங்க. டெலிட் பண்ண ஃபோட்டோ அதெல்லாம் ஃபோட்டோ மட்டும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த டிஸ்கில் டெலிட் பண்ணீங்களோ அந்த டிஸ்க்கு கொடுத்துங்க. எந்த டிஸ்க்கு ஸ்கேன் பண்ணணுமோ அது கொடுத்துங்க. நம்ம வந்து எந்த டிஸ்க் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கில் டெலிட் பண்ணோம், அதனால் இந்த டிஸ்க்கு செலக்ட் கொடுத்துக்கிறோம், ஓகே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். தொடர்ந்து அதாவது கொடுக்குறோம். இது வந்து டிக் கொடுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஆல் ஸ்கேன் ஆகும், ஃபுல் ஸ்கேன் ஆகும். இது கொடுத்துங்க டிக்கு, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெலிட் பண்ண அந்த இமேஜ் ஃபோட்டோ வந்துடுச்சு. தகுதி பாருங்க, நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோ. இப்போ அது கொடுத்துக்கிறோம், டிக் கொடுத்துக்கிறோம். அப்படியே ரைட் கிளிக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டில் கொடுக்குறோம். இது எந்த டிஸ்க் வேணுமோ எதில் ஃபோட்டோ போடுங்களோ செலக்ட் பண்ணிங்க. நம்ம பிக்சரில் போட்டுக்கலாம், இதில் போட்டு வைக்க கொடுக்கலாம். பாருங்கள், அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிட்ருக்கோம். அப்போங்க ஃபோட்டோ வந்துடுச்சு. கொடுத்தா நம்ம எடுக்கலாம். மினிமம் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன்.